நான் உங்கள் நண்பன். ஆ இந்த பதிவு வந்து எல்லாத்துக்குமே ஒரு அட்வைஸா எடுத்துக்கங்க. அ கொலை நடந்தாலும், கொலை நடந்தாலும், விபச்சாரம் நடந்தாலும், ஆ இன்னும் இன்னும் கேவலமான அ நடந்தாலும், ஒருத்தர் மேல பழி போடுறத நீங்க நிறுத்துங்க. என்ன எப்ப பார்த்தாலும் சிஎம் மேலேயே பழி தூக்கி 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 போடுறீங்க. இது எந்த விதத்தில இது நியாயம் தான் தெரியல. இதுக்கு முன்னால ஆட்சியிலலாம் இதெல்லாம் நடக்கவே இல்லையா? அ இதெல்லாம் நீங்க வந்து பெருசா நீங்க நீங்க எத்தனையோ பேர் பேசி, எத்தனையோ நீங்க வியூஸ் போயிருக்குது, எத்தனையோ லைக்ஸ் போயிருக்குது. அதெல்லாம் நீங்க செக் பண்ணலையா? நீங்க அதெல்லாம் மறந்துட்டீங்களா? அத போட்டு, போட்டு அந்த போன கடந்த ஆட்சியிலலாம் போட்டு, போட்டு நல்லா இத இன்கிரீஸ் ஆனதெல்லாம் உங்களுக்கெல்லாம் போதாதா? ஆனா இந்த ஆட்சியில பார்த்தா, என்ன நடந்தாலும் சரி சிஎம், 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 சிஎம். நான் ஒண்ணே ஒண்ணு தாங்க சொல்லுவேன். நம்மளா பார்த்து திருந்தலேன்னா, இந்த உலகத்துல வந்து யாருமே வந்து திருந்த முடியாது. இப்ப நான் வந்து ஒரு திருடிட்டு இருக்கேன்னா, நானா ஒரு ஒரு ரூம்ல உட்காந்து, இன்னைக்கு வந்து நம்ம வந்து இனிமேல் அது பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம வீட்ல இருக்கிற பொருள எவனோ திருடிட்டு போனா என்ன பண்றது? நம்ம ஒய்ஃப, நம்ம புள்ளைகள எல்லாம் வச்சுக்கங்க. அங்கங்க அப்படியே வைங்க, அப்படியே வைங்க. அவனா பார்த்து திருந்தலைன்னா, அவன் அத திருந்த முடியாது. ஓகேவா? இதுக்கு வந்து ஒருத்தர் மேல பழி தூக்கி போட்டா, இது எந்த விதத்துலங்க நியாயம்? அ இது நீங்களே யோசிச்சுக்கங்க. ஓகே, பாய் ஃபிரெண்ட்ஸ்.